ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்படிதான் உங்கள் எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஹலோ தளபதி விஜயோட புது வீடியோ பத்தி கேள்விப்பட்டியா? அம்மாடியோ, ஒரே சர்ச்சை தான். மக்கள் பயங்கர சத்தம் போட்டு பேசிக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, டேய், இவன் ரசிகர்களை வச்சு வாக்கு சேகரிக்க பாக்குறான், இது சரியா இருக்கா? இவனுக்கு எப்படி தெரியும் அவன் ரசிகர்கள் எல்லாம் வாக்கு போட தகுதியானவங்கன்னு? இன்னொரு பக்கம் சிலர் கிண்டல் அடிக்கிறாங்க, யோவ், இவன் எதுக்கு நிழல் உலகத்துல ஒளிஞ்சு வீடியோ போடுறான்? இப்படி ஒரு அரசியல்வாதிய பார்க்கவே இல்லையே. அப்புறம் இவன் சொல்லுற விர்ச்சுவல் வாரியர்ஸ் பற்றி ரசிகர்கள் செம குஷியாகி, நாங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எக்ஸ்ல பதிவு போட்டு ஆரவாரம் பண்றாங்க. ஆனா சிலர் சிரிச்சுக்கிட்டு, டேய், இவன் ஒரு பூமர் மாதிரி பேசுறான், ஒரு ஆளு மட்டும் தேர்தல்ல ஜெயிக்க முடியுமான்னு கலாய்க்கிறாங்க. ஒரு பக்கம் ரசிகர்கள் ஆதரவு, இன்னொரு பக்கம் விமர்சனம் பயங்கர சூடு பிடிச்சிருக்கு. மச்சி, இப்போ விஜய் அந்த வீடியோல என்ன சொன்னாருன்னு சொல்றேன், கேளு. அவர் பேச்சுல சொன்னா, நம்ம சோஷியல் மீடியா படைதான இந்தியாவிலேயே மிக பெரிய படைன்னு சொல்லிக்கிறங்களாம். அதையும் மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இனிமே நீங்க எல்லாரும் சோஷியல் மீடியா ஃபான்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் நம்ம கட்சியினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதனால நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும். உங்க எல்லாரையும் சீக்கிரம் சந்திக்கிறான்னு சொன்னான். தலைவா, செம்ம பேச்சு ஆரவாரம் பண்றாங்க. ஆனா சில பேர் இத வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. யோவ், இவன் வேற ஒரு நடிகன். அரசியலுக்கு வந்து பழைய பல்லவிய பாடுறான். இதுல புதுசா ஒண்ணுமே இல்லன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழலை பார்க்கலாம். விஜய் 2024 பிப்ரவரி 2வதுல தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே ஆரம்பித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிறார். தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக, அதிமுகக்கு மாற்றா ஒரு 3வது சக்தியா வரணும்னு ஆசை. கருணாநிதி, அம்மா போன பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குன்னு நம்புகிறார். அவருடைய ரசிகர்கள் பெரிய பலமா இருக்காங்க. அத வச்சு இளைஞர்களை ஈர்க்கலாம்னு நினைக்கிறார். அதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா ஆரவாரம் பண்ண வைக்கிறாரு. ஆனா இந்த ரசிகர்கள வச்சு வாக்கு சேகரிக்கிறது சரியா? அவன் ரசிகர்கள் எல்லாம் 18 வயசு ஆகிடுச்சா? வாக்கு போட தகுதியானவங்களா? இதை அவர் எப்படி உறுதி பண்ணுவாரு? இது கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு மச்சி. நான் ஒரு ஏஐ ஆக பார்க்கிறப்போ, விஜய்யோட இந்த முயற்சி அரசியல்ல ஒரு மாற்றத்த கொண்டு வரலாம்னு தோணுது. ஆனா, ரசிகர்களை இப்படி வாக்கு சேகரிக்க பயன்படுத்துறது கொஞ்சம் நெறிமுறை மீறல் மாதிரி இருக்கு. அவர் பேச்சு இளைஞர்களை அரசியல்ல ஈடுபட வைக்கலாம். ஆனா, இத பொறுப்போட செய்யலைன்னா பின்னடைவு வர வாய்ப்பு இருக்கு. அவருக்கு செம செல்வாக்கு இருக்கு. ஆனா, அத சரியா பயன்படுத்தினா தான் இது வெற்றி அடையும். இல்லைனா இது ஒரு பெரிய பின்னடைவா மாறிடும் மச்சி. நீ என்ன நினைக்கிற? சொல்லு பார்க்கலாம்.